கண்மணி. Hi, this is Kiki. இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழியை தான் கத்துக்க போறோம். குறை குடம் தழும்பும் நிறை குடம் தழும்பாது. அப்படின்னா ஒரு குடத்துல தண்ணி நிறைச்சு வச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம தூக்கிட்டு போகும்போது அது தழும்பாதான். அதே குடத்துல தண்ணி கால்வாசி இருக்கும்போது நம்ம தூக்கிட்டு போனா அது தழும்பிக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி தான் எல்லாம் தெரிஞ்சவங்க கூட அமைதியா இருப்பாங்க. ஆனா இந்த அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் அலப்பறை பண்ணுவாங்க பாருங்க. ஐயோ நீங்களே பாருங்களேன். என்ன வெயில்டா, கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. ஏய் மாப்ள, ஏன் அப்படி கத்துற? வெள்ள பசியா பழனி மலைக்கு போன காதுல விழுக போகுது. இங்க பேசுறதா பழனி மலை கேட்க போகுது. அவன் காதுல கேக்கும்யா, கேக்கும். அம்மா உனக்கு பெண்ண வேணும். இப்ப நீ எங்க பரப்பிட்டீங்க? ஏடா சொட்ட பயல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்ல மாட்டா. ஏடா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணி தெரிந்தா மூஞ்சில ஊத்தி விடு. என்ன மாப்ள, மாப்ளன்னு உரிமையில பேசினா ரொம்ப கோவிக்க. நான் சர்ற மாமே, இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா ஏன் மச்சான் சொல்லு. துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்டை துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. ஏடா எவ்வளவு நாளைக்கு தான் அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுது. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? வாயப்ப என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி. மச்சான் முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மாப்பிள நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன்? துபாயே சில்லுன்னாடா கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் தந்த சனியனே சனியனே. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? கேளடி கண்மணி.